அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட்ட முடியும். சும்மா ஒரு மாதிரி காட்டிருக்கேன். இது நீண்ட நேரம் ஓடும். நான் அங்கே திரையிட்டு காட்டும்போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஓடும். ஒவ்வொன்றையும் நான் காட்டுவேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். இது கேட்பேன். இப்போ அடுத்து இப்போ நீரில் நம்ம தண்ணீருக்கு அடைஞ்சிடறேன். அது நான் அடைஞ்சிடறேன். நான் இன்னும் தெளிவாக விளக்கி பேசுகிறேன். அதை வரையிலே கொடுத்துருக்கேன். இப்போ வயிறுக்கு வரேன். வயிறு இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால என்ன சொல்கிறேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்றது காரணம் தான். பசிங்கிற சொல்ல இல்லாமல் ஒழிச்சுவேன். அது நீங்கள் சும்மா விளையாட்டு சொல்ல, உண்மையிலே ஒழிப்பேன். நீங்கள் ஒப்புக்கு, ஏன்னா நான் இலவசம் தர்றேன்னு சொல்லலையே. அதுதான் சார். நீங்கள் வந்து இப்படி வந்து வெற்று வாக்குறுதியில் கொடுக்குறவன், அடிக்கடி வாக்குறுதி கொடுக்குறவன் நிறைவேற்ற மாட்டான், சும்மா சொல்லி விடுறது. இங்க பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலையிட்டாரு. உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா என்னன்ட்டாரு. அதில் என்னென்ன, அந்த வேளாண்மையை இவங்க வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, படிக்காதவங்க செய்கிற தொழில். எனக்கு வேளாண்மை தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. அது திரும்ப சொல்றது, படிக்காதவங்க செய்யறது. படிக்காதவனுக்கு படிக்காதவனுக்கு தான் பசிக்கும், படித்தவனுக்கு பசிக்காதான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இல்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்கள் விண்கலத்தை வந்து விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம், சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனிச்சிங்கன்னா அது புரியும். அப்போ வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொன்று தொட்ட மரபு. அப்போ குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். அப்போது ஒரு வாழ்க்கை முறை, நமது தொன்று தொட்ட பண்பாடு, அடிப்படை உயிர் தேவைகள் ஒன்று உணவு தேவையாக தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்படையில, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடா போய் பிறரிடத்துல உணவுக்கு கையேந்துறதுதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காய பருப்புக்கு வெளிநாட்டுல கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டுல, எகிப்துல, ஈஜிப்துல இறக்குமதி செய்து, இவ்வளவு வளர்த்த வச்சு ஒரு பாலைவன நாட்டுல பருப்பை விளைவிக்க முடியல. ஆனா காரை ஏற்றுமதி செய்து, இன்னும் சோறை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்க. அப்ப உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது, அதை நிறைவு செய்திருக்கிற ஒண்ணு வேளாண்மை தான். அப்ப வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா, ரஷ்யாவே உடைஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில் நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டான். இப்போ எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்ன செய்வாச்சுன்னா, வேளாண்மை நானே என்ன, உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுற வாடா சிரிக்கிறது. சாராயம் விற்கிற கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், சர்க்கார் அரசு வேலையாக இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்கக்கூடாது, அது அரசு வேலையாக்கக்கூடாது. எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண வச்சிருந்தார்ல காமராஜ், அதில் எல்லாருமே வேலை செஞ்சது அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பையாளரே அரசாங்க பணியாக இருக்கலாம், இவன் அரசாங்க பணியாக இருக்கலாம், சாராயம் வச்சு கொடுக்குற அரசாங்கம் பண்ணலாம். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்னியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர். ஆனால் ஆடு மாடு வளர்க்குறவங்க அரசு பணியாகிக்க கூடாது. இது ஒரு நோய், ஒரு நோய். ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ முடியாது, தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இந்த சுடுகாடு. இன்னைக்கு அவன் சாகிறது உங்களுக்கு தொலைக்காட்சியில தாள்களில் செய்தி, நாளைக்கு நீங்க சோறு இல்லாம சாக போறீங்கிறதுக்கு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை அறிவிச்சப்பமா அறியணும். கடைசி மீன் முடிவெட்ட பிறகு, கடைசி மரம் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியின் நஞ்சான பிறகு தான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது. ஒரு கவிஞன் எழுதுனது, அவை வழியில எழுதி வச்சிருக்காங்க, உணர்ந்தா எழுதான். எங்க பாட்டி சொல்ற அறிவு மூதாட்டி, அவ பசி வந்தா 10 மறந்து போயிருமாடா. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், முயற்சி, தொழில் முயற்சி, காமம் எல்லாம் பறந்து போயிடும்னா. அப்ப அடிப்படையில் நீ மனிதனாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பசியை ஒழிக்கணும். பசிங்கிற சொல்லு இல்லாம உங்களுக்கு தெரியாது, 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் இந்த நாட்டில் தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க போறாங்க.
ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க, என் நாட்டில் எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது பசிங்கிற சொல்லாம நான் ஒழிக்கலை, நான் பிரபாகரன். அப்ப இங்க இதுல என்னன்னா ரசாயன உரம் கீழே வருங்க, ரசாயன உரம் மேல பூச்சிக்கொல்லி, அப்போ கீழையும் நஞ்சு மேலையும் நஞ்சு, விளையிறது நஞ்சா விளையுது. அதனாலதான் எங்க அப்பா என்ன சொல்றாங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. நீ என்ன இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைன்னு சொல்றோம். வேளாண்மையும் இயற்கை தான். அப்ப இயற்கை ஏன் சேர்க்க வேண்டியிருக்கு? செயற்கையே ஒரு ரசாயன வேளாண்மை வந்துருச்சு. அப்ப அதை தூக்கிடும், தூக்கிட்டு அது உரத்துக்கு என்ன பண்ணுவது, அது ஆடு மாடு வளர்க்குறேனே, அந்த ஆடு மாட்டு கழிவுல இருந்து இயற்கை வேளாண்மை செய்யணும். ஒரு நஞ்சுங்க என் பிள்ளைகளுக்கு நஞ்சு, ஒரு நஞ்சுன்னு ஒண்ணு சொல்ல முடியும். அப்ப வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரத்தை நாங்க கட்டமைக்கிறதுனால அதை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்னு சொல்றோம். இப்ப நான் வந்து இப்ப பில்கேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கணிப்பொறி துறையில சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் பிதாமகன். அதாவது 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் வேளாண்மை செய்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பில்கேட்ஸ் இங்கே வேளாண்மை செய்கிறாங்கன்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்ற மாதிரி சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாஃப்ட்வேர் தான் வேலை செய்யணும்னு. அவர் என்ன சொல்றாரு, அங்கேதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுங்கிறது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க, இப்போ கொஞ்சம் காட்டுறேன் பின்னாடி. அப்போ அரசே வேளாண்மை செய்யுது, நானே வேளாண்மை செஞ்சிடறேன். எங்கு பார்த்தாலும் பண்ணை நிலங்கள், கூட்டு பண்ணை வேளாண் நிலங்கள், 1000 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு நான் எடுத்துறேன். நிலம் இல்லைன்னா என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஒத்திக்கு எடுத்துக்கிறேன். 25 ஆண்டுக்கு அங்கே லீஸுங்கிறோம்ல, அப்படி எடுத்து. இப்போ உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செஞ்சு அங்கே முல்லை மருதம் நெய்தல் அங்காடி என்று பிரித்து எல்லா இடத்துலையும் வந்து வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்போ வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது வந்து நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அங்கே தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்கே விலை ஏறிடுச்சு இறங்கிடுச்சுலாம் அது இல்லை. இவங்கள மாதிரி விளைய வச்ச நெல் முளைகள் அல்ல தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் ஒரு உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும், முறையாக கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது. ஏன்னா நாங்களே நாங்களே கொடுத்துவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது தான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்க வாய் நாடி வாய்ப்பை சேர்த்து நம்ம சொல்கிறோம். இப்போ மருத்துவம், இப்போ உயிர் வந்துடுச்சு, வயிறு வந்துடுச்சு, அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம். இந்த மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைங்கிறது எங்களுடைய கனவு. அதில் என்ன சொல்கிறேன்னா, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மருத்துவ மகனுக்கு கிடைக்க செய்யறதுனா முழுமையான மக்களாட்சி. அதை நாங்கள் கடைபிடிப்போம். இப்போ மருத்துவமனை இருக்கு, அது அது வந்து இலவசமாக தான் இருக்கு. ஆனால் தரமாக இருக்குதாங்கிறது தான் கேள்வி. தரமா இருக்கா அதான் கேள்வி. இப்போ அதில் என்ன நமக்கு கேள்வி எழுதுன்னா, மருந்தெல்லாம் மருத்துவம் தான் நம்முடைய கனவு. ஏன்னா மருத்துவரே தேவைப்படாத ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமூகம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அறிவார்ந்தவர்கள், எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக தேவை இருக்கோ, மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயற்ற நாடுன்னு வரும். அப்போ அந்த நோயற்ற, அது ஆரோக்கியமான நாடு இல்லை. அப்போ அந்த தேவையை குறைக்கணும், அதான் சுகாதாரமான ஆரோக்கியமான நாடு. அப்போ மருத்துவத்தின் தரத்தை நான் வந்து உயர்த்திடுறேன். இங்கே என்ன வருதுன்னா, இங்கே பாருங்க, இது தனியார் மருத்துவம், இது அரசு மருத்துவமனை. இது சும்மா ஒரு மாதிரிக்கு காட்டியிருக்கேன். இதை விட மோசமாலாம் இருக்குது, நான் அந்த மாதிரி காட்டியிருக்கேன். இங்கே என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் நாட்டை ஆளுகிற முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது சட்டமன்ற மாமன்ற பாராளுமன்ற உறுப்பினரோ உடம்பு முடியலைன்னா தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்துருவாங்க. அவங்களே சொல்கிறாங்க இது தரம் இல்லை. நமக்கே தெரியும், எம்ஜி ராமச்சந்திரா அப்போலோ காவிக்கு போயிடுறாங்க. அப்ப அரசு நடத்துற மருத்துவமனை என்னாச்சு? அரசை நடத்துறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருத்துவமனை யாருக்கானது? யாருக்கு? அதுக்கு ஒதுக்கக்கூட நிதிநிலை எங்க? எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குறீங்க? அது ஏன் அப்படி இருக்கு? அவங்களே ஒத்துக்கிறாங்க தரம் இல்லை. அப்ப தனியார் தான் தரமா கொடுப்பான்னா, அப்ப அரசு ஒரு முதலாளியால் தரக்கூடிய, தனியார் முதலாளி தரக்கூடிய மருத்துவத்தை ஒரு அரசு தர முடியாதுன்னா அரசு தோற்று போகுதா? ஒரு முதலாளி கிட்ட ஒற்றை முதலாளியால் தர முடிகிற மருத்துவத்தை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாதுன்னா அந்த அதிகாரம் எதுக்கு? யாருக்காக நிறுவப்படுது? யாருக்காக நிறுவப்படுது? அடிப்படை தேவையில் ஒன்று மருத்துவம். அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தர முடியாது என்றால் அப்ப அது யாருக்கான? பாருங்க, ஒரு படிப்பு வச்சு எல்லாம் இருக்கிறது போறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது நாகரிகமா கட்டிருக்கு. இதை விட மோசமாலாம் இருக்கு அரசு, பின்ன வர மாதிரியே இருக்கும். அப்போ ஒதுக்கின நிதியிலே பாருங்க, 2022 18,000
600 கோடி, அப்புறம் அதுக்கப்புறம் 19,000 கோடி, 24 20,000 கோடி, 25 25,500 கோடி. இந்த நிதிநிலை, இந்த பட்ஜெட் பண ஒதுக்கீடு உயர்ந்து தரம் உயர்ந்துக்காங்கிற கேள்வியை நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க எழுப்பி பார்க்கணும். பணம் உயர்ந்து, ஒதுக்குற நிதி உயர்ந்து, தரம் உயர்ந்துக்கா? அதான் கேள்வி. எல்லா நாடுகள்லையும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதா இருக்கு, தரமா இருக்கு. என் நாட்டில் அரசுன்னு அச்சமா இருக்கு. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமா இருக்கும், அரசு தங்குமொழியா ரொம்ப கேவலமா இருக்கும், அரசு பள்ளிக்கூடமா கேவலமா இருக்கும். அது எப்படி? அப்ப இத்தனை கோடி ஒதுக்கி தரத்தை உயர்த்த முடியல இவங்களால, அப்ப என்ன என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி பண்றது? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திறேன், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திறேன். எங்களோட முடியலன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்க முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு. உலக தரங்கிறது தமிழ்நாட்டு தரம் தாண்டான்னு காட்டிடணும்னு எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ தனியார் மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை வசதிகள், அந்த கவனிப்பு, அதெல்லாம் பாருங்க. நான் தேவைன்னா நிறுத்துவேன், போடுங்க, நீங்க பாட்டு போடுங்க. இப்ப பாருங்க, இது அமெரிக்கா இல்ல, ஒவ்வொரு நாடும் நடத்துறது. நீங்க அரசு முத்திரை வேற ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது அரசு முத்திரையை மாத்திடுறோம், அதனால அது இருந்தது. இதுல என்ன சொல்ல வருதுன்னா, ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு நாங்க சரியா சமமா தரமா கொடுத்துடுறோம். அதுக்காக செலவிடுற செலவு என் மக்களுக்கு மிச்சம். அது உலகத்தரத்துக்கு கொடுத்துறோம். அதுல ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுத்துறோம். தாய்க்கு முடியல, அது உன் வீட்டு தாய் இல்லை, என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை. அதனால ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துறோம். அது எப்படி கொடுப்ப தரம் உயர்த்துவேன்னா, முதலமைச்சருக்கு முடியலையா, அமைச்சருக்கு முடியலையா, அவர் குடும்பத்தில் முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும் சொல்லி காட்டுறேன் நான். அதான் நீரை தேக்கிறதுன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு பாலாறில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டார். அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது ஒரு தடுப்பணையும் நம்ம கட்டலை. உங்களுக்கு புரியுதுன்னு, பழைய துணையை கட்டினாங்கிறதுல வழியே ஒரு அணையை கூட கட்டலை. இப்போ பாண்டியார் பொன்னம்பலங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடை, இயற்கை அரும்பெரும் கொடை. இது என்ன செய்யுது, இப்போ கேரளாவில் 6 மாவட்டத்தை செலுத்தி வைக்குது. கணக்கில்லாத வெள்ளப்பெருக்கெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஓடுது. இப்போ அம்மையார் இந்திரா காந்தி இதில் அடிக்கல் நட்டி ஒரு அணை கட்டுறதுக்கு முயற்சிச்சாங்க. அப்போ கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அது கைவிட்டுட்டாங்க. அப்போ நாம் எவரை எதிர்ப்பு தெரிவித்தாலும் கவலைப்படல, அங்கே அணையை கட்டி திருப்புறோம். இங்கே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. பெரும் குழாய்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு போய் மேட்டூரில் நம்ம காவிரி படுகையில் எங்கெங்கே தண்ணி தேவைப்படுதோ அங்கே போய் நான் எடுத்துட்டு போயிருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்சியாக காட்டுறேன். நான் இது உண்மையிலே பாண்டியாரில் ஓடுறது தான் நம்ம காட்டுறது, கற்பனை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏஐ நினைச்சிட போறீங்க, உண்மையிலே பாண்டியார் பொன்னம்பலம். அப்போ அங்கே ஒரு அணையை கட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை, ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை, எங்கெங்கெல்லாம் நீர் தேக்க இருக்கும் கணக்கில்லாத நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேமல் விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலா இருக்கு, நீர் தேமல். எங்கா பார்த்தாலும் குளம், குட்டை, ஏரி, கண்மாய், தாங்கன்னு வெட்டி வெட்டி நிறைச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில்லை, நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன், எனக்கு தண்ணி தராதேன்னுவேன். கர்நாடகாவில் நானே தராத, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயும் வச்சுக்க, தொலைச்சு போடுவேன், நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு. ஏன்னா அவன் கேட்டாலும் தரப்போறதில்ல, அப்புறம் கேட்கணும் நம்ம. இப்போ நமக்கு என்ன இதில் கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது 3 விற்பனைக்கு வந்துவிட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிடுச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிடுச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை.
இப்போ உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்க குடிக்கிறீங்க. அப்ப காக்கை, குருவி, மான், மைனா, கொக்கு, சிறு யானை, புலி, சிங்கங்கரணி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும் ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம். அதெல்லாம் செத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்க இல்லாம அது வாழும், அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என் அப்பா என்ன சொல்றாங்க, நீ தண்ணீரை வந்து பூமிக்குள்ள ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்போ 400 அடி 500 அடிக்கு நீங்கள் பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்போ மற்ற மரங்கள், செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற உள்ள இறக்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ உனக்கு தண்ணீர் வானத்தில் தேடு, மேகத்தில் தேடு. அப்போ மேலே இருக்கிற தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வளம் பரப்பதே மனிதாரங்கிறோம். இது மரத்துக்கு மாநாடு வர்றான், மரத்தோட பேசிட்டு இருக்கேன்னு சிரிக்கிறீங்க. நான் என்ன செய்யறது உங்களை போய்? மரத்துக்கு ஓட்டா இருக்காங்க, மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிர் அதுக்கிட்ட இருக்கு, அதனால நான் பேசுறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம், செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முறையில நம்ம யாரும் உயிரோட இருக்க முடியாது. இதெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுடைய அதை தான் சொல்றாரு நம்ம அப்பா, நம்மால் வரவங்க சொல்றாங்க. இங்க என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்க, அரசு வந்து மடிக்கணினி கொடுக்குது, மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாள் விமர்சிச்சுட்டேன், இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க. விலையில்லா, எனக்கு திருட்டுன்னு சொல்லிட்டுனா அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு. அது சொல்லல, அது மாற்று பேர் இல்லை தமிழ்ல. அதனால அது விலையில்லாம மடிக்கணினி. நான் கேட்டேன், விலை இல்லாம எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்க வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்க. அரசு காசுல தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை, தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன்னா அதுல அரசு காசுல தன் கட்சிக்கு வாக்கு சேகரித்துக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்க. ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க தான் கேட்க வேண்டிய ஆளுங்க, நீங்க தான் கேட்கணும். பாருங்க, தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றிடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்றாங்க, 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்போ 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடா உயர்த்துறது அப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்போ தான் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சான் பாருங்க. அவன் தான் உலகத்துல கொடுமை, ஹிட்லரை விடக்கூடிய கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை பாருங்க. எல்லாம்